ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாகவே உன் வீட்டில் எந்த விசேஷமும் நடக்காம, உன் வாழ்க்கையிலையும் எந்த நல்லதும் நடக்காம, எப்போ பார்த்தாலும் கவலை, கஷ்டம், பிரச்சனை, துன்பம், துயரம், சச்சரவுன்னு உன் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கிறதால தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும் விதமாக இந்த வராகி அம்மா என் கைகளில் குங்குமத்தை ஏந்தி கொண்டு உன்னை பார்க்க வந்தேன். குங்குமத்தை எடுத்துட்டு வரேனாலே ஒரு சுபமங்களகரமான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றத நீ புரிஞ்சுக்கிட்டதானே? கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து நீ எல்லாருக்கும் இனிப்பை கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். ஆமியன் செல்லமே, இந்த வராகி அம்மா கையேந்தி கொண்டு வந்த இந்த குங்குமத்தின் மூலமாக உன் வாழ்க்கையே வெற்றியானதாக, செழிப்பானதாக, உன் கனவு நிறைவேறக்கூடிய விதத்தில் மாறப்போகுது. நல்லபடியா நீ நினச்சது போல நடக்கணும்னா முதல்ல நீ ஒன்றை நம்பணும். நீ எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஜெயிப்பங்கிறது தான் வாழ்க்கைக்கான ரகசியமே. எப்போவுமே கீழே தலை குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டும் தயக்கத்திலுமே இருந்தினா மேலே அழகாக வரக்கூடிய வானவில்லை பார்க்க முடியாதல்லவா? தலை குனிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி வானவில்லை பார்க்க முடியாதோ அதே போல் தயங்கிக்கிட்டும் பயந்துக்கிட்டுமே இருந்தா வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியாது. எப்பவும் எந்த விஷயத்தை செய்கிறதுக்கும் தயங்காத. யார்கிட்டையாவது போய் ஏதாவது பேசணும், கேட்கணும், புதுசாக அவங்கள பார்க்குறோமேனு, புது இடத்துக்கு போகிறோமேனு ஒருபோதும் உனக்குள்ள பயமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. நீ எந்த அளவுக்கு துணிவாக களமிறங்கி எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்கிறாயோ, மனிதர்களிடம் பேசுகிறாயோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதா, செழிப்பானதா, சந்தோஷமானதா நிச்சயமாக மாறிவிடும் என் செல்லமே. சண்டை போடுறதுனா யார்கிட்ட வேணாலும் ஒரு நிமிஷத்தில் சண்டை போட்டுற முடியும். ஆனால் அமைதிங்கிறது சண்டை போடுறதை விட மிகவும் கடினமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு. உன்னுடைய அமைதிதான் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய முக்கியமான விஷயன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ மகிழ்ச்சி அடைவது உன்னை மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது. நீ அதிகமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற, அதிகமாக வாழ்க்கையில் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிற. ஆனால் அப்படி நீ எதிர்பார்க்கக்கூடிய மாபெரும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்பாக பல இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், பல அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், பல ஏமாற்றங்களையும் கூட சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாரையும் ஜெயிக்க விட்டுறாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் தாண்டி வந்தாதான் அது நிரந்தரமானதா, உன் கைகளில் நிலையானதா அந்த வெற்றி தங்கும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் தோற்கடிக்க கூடாதுன்றதுக்காக தான் உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள் உனக்கு சதி வேலையை செய்யும் போதெல்லாம் அதை முறியடித்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவெடுத்து இந்த வராகி அம்மா குங்குமத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனிமே நீ எந்த விஷயத்தையும் என்னால் முடியாது, நான் மாட்டேன், அது எனக்கு செய்ய வராது, இது எனக்கு தெரியாது, அது கிடையாதுன்னு எதிர்மறையாக பேசாதே. அதுக்கு பதிலாக எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் சார் நான் பார்க்குறேன், முயற்சி செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன், நல்லதே நடக்கும்னு நல்ல நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகு. இந்த வராகி அம்மா நேர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களை நாடித்தான் முதல்ல போவேன். உனக்குள்ளேயும் நிறைய நல்ல நேர்மறையான விஷயங்கள் இருக்க போய் தான் இப்போது உன்கிட்ட தேடி வந்திருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களை இன்னும் அதிகரித்து இன்னும் நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ கொஞ்சம் அறிவாக, புத்திசாலித்தனமாக, நல்லா யோசித்து திறமையாக செயல்படக்கூடிய ஆளாக மட்டும் இருந்துட்டினா நீ ஜெயிக்கிறத இங்கு யாராலையுமே தடுக்கவோ மாற்றவோ முடியாது. அடுத்தவங்க உன்னை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக, அடுத்தவங்க உன்னை குறை சொல்வதற்கு பதிலாக நீயே உன்னை சுய விமர்சனம் செய்து கொள். அதாவது நீ தப்பு செய்கிறன்னு உனக்கு தெரியும் போது நீயே உன்னை திட்டவும் திருத்தி கொள்ளவும் தயாராகு. தெரியாமல் ஒரு பொருளை கீழே தள்ளி விட்டுட்ட, அல்லது தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு தப்பு செஞ்சுட்ட, அல்லது பொய் பேசிட்டனா நீயே உன் மனசுக்குள்ளே உன்னை திட்டிக்கிட்டு இனிமே இதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய
சுய விமர்சனம் செய்யக்கூடிய, சுயமாக குறைகளை திருத்தக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய குறைகளை நீ கண்டுபிடிச்சு திருத்தி கொள்ளும் போது மற்றவர்கள் வந்து உன்னை குறை சொல்லக்கூடிய நிலைமை உருவாகாதல்லவா? நீ பார்க்கறதுக்கு இந்த போலியான உலகத்துல பொய்யான மனிதர்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்குது. ஆனா உண்மையா இருக்கக்கூடிய உனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கஷ்டமும் உனக்கே வருது. கெட்டவனும் தப்பு செய்கிறவனும் நல்லா ஆடம்பரமாக அழகா காசு பணம் வசதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது உனக்கே கொஞ்சம் வருத்தமாகவும் வயிறு எரியறதாகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாரு. இப்போது வேணும்னா நீ தோத்து போன ஆளா, வாழ்க்கையில் ஜெயிக்காதவனா, கஷ்டப்படுறவனா இருக்கலாம். ஆனால் இந்த வலியையும் வேதனையும் உனக்கான பரிசுகள்னு நினச்சிக்கோ. இந்த வலியையும் வேதனையும் ஆறுதல் பரிசாக நினச்சிக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இதை தாண்டி நீ முயற்சி செய்யும்போது, எல்லா அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. எந்த அளவுக்கு உனக்குள்ள தீவிரமான நம்பிக்கை இருக்கோ, எந்த அளவுக்கு உனக்குள்ள இறைபக்தி அதிகமாக இருக்கோ, அந்த அளவுக்கு நீ தேடுகிற பொருள் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். இந்த உலகத்தில் உன் மனசுங்கிறது சுத்தமான பால் போல. பாலோட தண்ணீரை கலந்தா ரெண்டும் ஒன்றா கலந்துடும். எது பால் எது தண்ணின்னு தெரியாது. அதே போல உன் மனசையும் நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களோடு கலந்து விடு. அப்புறம் என்ன, உன் மனசு நல்ல எண்ணங்களால் நிரப்பப்பட்டு உன் வாழ்க்கையே அழகான நல்வாழ்க்கையாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போவுமே ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னா உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணுங்கிறத தாண்டி மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசும் இருக்கணும். யாராவது உன்கிட்ட தர்மம் கேட்டு வந்து கையேந்தி நிற்கும்போது ஒருபோதும் முகம் சுளிக்காதே. அவங்கள பார்த்து அபசகுணமான சொற்களை பேசுவதோ, அவர்களை குறை சொல்வதோ திட்டுவதோ வேண்டாம் என் செல்லமே. உன்னால் முடிஞ்சா தர்மம் செய், முடியாதுன்னா அமைதியா போ. அல்லது அவங்க உன்னை விட்டு விலகி போகலைனாலும் அவங்கள திட்டி துரத்தி அனுப்பாம பொறுமையா நல்ல ஆறுதலான வார்த்தைகளை பேசி அனுப்பு. எப்போ பார்த்தாலும் கடன் இருக்கு, கவலை இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இனி நீ புலம்பாத அளவுக்கு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா அற்புதங்களை அழகாக செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ எல்லாத்துக்குமே தயங்கிக்கிட்டே இருந்தினா அப்புறம் கை கட்டி கடைசி வரைக்கும் அடுத்தவன் முன்னால் பணிஞ்சு நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். தயங்குவதற்கு பதிலாக துணிஞ்சு நின்னா எல்லாரிடமிருந்தும் உனக்கு கைத்தட்டல் கிடைக்கும். இப்போது முடிவு செய். தயங்கிக்கிட்டே கை கட்டி அடுத்தவன் முன்னால் நின்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போறியா? அடுத்தவர்களுக்கு அடிமையாகவே வாழ்க்கையை வாழ போறியா? அல்லது துணிஞ்சு உனக்கான வேலைகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு பாராட்டும் கைத்தட்டும் பெறப்போகிறாயா என எப்பவுமே என் அன்பு பிள்ளையான நீ யார் முன்னாலும் தலை குனிந்து நிற்கவும் கையேந்தி நிற்கவும் நான் விரும்புவது கிடையாது என் செல்லமே. ஒருபோதும் உனக்கான முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் ஓயவே கூடாது, உறங்கவே கூடாது.